அவரை நம்மள்கிட்ட முழுமையாக வாங்கிட்டோம்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் மெதுவாக எனக்கு புரிய ஆரம்பிக்கும். எனக்கு எது நல்லதோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவர் செஞ்சு கொடுப்பார். அப்போ எனக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அன்றாட பிரச்சனைகள் வரும். வீட்டில் நீங்கள் சொல்கிறது உங்கள் பையன் கேட்க மாட்டான், மாட்டு பொண்ணு கேட்க மாட்டான், மாமியார் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி வாழக்கூடிய பக்குவத்தை கொடுப்பது தான் ஆன்மீகம். இப்போ கூட நான் சத்சங்கம் முன்னாடி அதட்ட பேசிட்டு இருந்தேன். எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ உட்காந்து ஸ்பாட் கிளீனிங் பண்ணுங்க. அந்த இடத்துலையே உட்காந்து சுத்திகரிப்பு. சிம்பிளான பயிற்சி. பல பேர் செய்யறதான பார்க்கறதே இல்லை. சாயங்காலம் சுத்திகரிப்பு பண்ணுறீங்களான்னே தெரியாது. ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா டக்குன்னு கண்ணை மூடின்னு உட்காந்து சுத்திகரிப்பு 5 நிமிஷம் பண்ணுங்க. எதுக்காக கோபடின்றதே மறந்து போயிடும். பல முறை நான் செஞ்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா உட்காந்து 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. எனக்கு இப்படி ஒரு நிலை இருக்குது, இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு தெளிவு கொடுங்கன்னு ஒரு பிரார்த்தனையுடன் தியானம் பண்ணுங்க. தானாக நடக்கும். ஒரு முறை சார்ஜி மகாராஜோட உட்காந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனல் முக்கியமான முடிவு நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன். இதை பற்றி நான் முடிவு எடுக்கணும், நீங்கள் சொல்லுங்கள். காயத்ரியில் இருந்தார். போய் ஓரமாக உட்காருங்க, உட்காந்து ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணு, என்ன பதில் வருதோ அதை அப்படியே போய் செய் அப்படின்னாரு. 15 நிமிஷம் உட்காந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் கிடைச்சிது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இதே பதில் தான் நான் உனக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் நான் சொன்னேன் நீ செய்ய மாட்டேன். இப்போ உனக்கே உள்ளே வந்துச்சு இல்லை, நீ போய் இது செய்வது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, வெளியிலேருந்து சொல்கிறவரும் உள்ளேருந்து சொல்கிறவரும் ஒன்றுன்ற போய் எதுக்கு நான் வெளியில் போய் கேட்குறேன்.